Good morning to all. So, we will talk about a concept. So, mathematical expectations, variance, covariance, earth movements, earth central movements, movement generating function, characteristic function, cumulant function. So, this is we will talk about. Okay, just definitions. So, one word direct result. These are very important. Okay, இப்போ மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் இப்போ வந்து எக்ஸுங்கிற ஒரு ரேண்டம் வேரியபிள் கொடுத்துட்டாங்க, அதுக்கு பிஎம்எஃப் இருக்குது. இப்போ மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது இ ஆஃப் எக்ஸ்னு டினோட் பண்ணுவோம். அப்போ அதுக்கு வந்து ஃபார்முலா தான் இருக்குது. அதாவது எக்ஸ்பெக்டேஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆன அவசியம் கிடையாது, ப்ரொவைடட் இது என்னது அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்டாக இருக்கணும். ஓகே, சமேஷன் இப்படி எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இல்லை இது எப்படி எழுதிக்கலாம், ஏன்னா இது வந்து என்னது இது வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வரலாம். இந்த நம்பர் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது நான் நெகட்டிவ்னால நம்ம இது தனியாக மாடலஸ் போடாமல் விட்டுடலாம். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இந்த வந்து எனக்கு கன்வர்ஜ் ஆகணும். ஸோ திஸ் இஸ் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா டு ஃபைனைட் லிமிட். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள், இது டிஸ்க்ரீட் கேஸு, நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூஸ் கேஸ் எழுதியிருக்கோம், இதே தான். ஸோ இது இன்டெக்ரல் எழுதியிருக்குமா. ஸோ இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் நான் நெகட்டிவ்னால நம்ம மாடலஸ் போடாமல் எழுதிடலாம். ஸோ இதுவும் என்னது அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இன்டெக்ரல் ஓகேங்களா, ரைட். இப்போ ஜென்ரலாக இ ஆஃப் எக்ஸுக்கு இந்த எழுதியிருக்கேன், இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு இந்த எழுதி, இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ரைட்டுங்களா. இப்போ இதை வச்சு இப்போ ஜென்ரலாக இதை இது பண்ணுறாங்க பாருங்கள். எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் எ ஃபங்க்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். எக்ஸுங்கிற ஒரு ரேண்டம் வேரியபிள் இப்போ எக்ஸை வச்சு எழுதக்கூடிய இன்னொரு ஃபங்க்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ். அப்போ அதுக்கு இ ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னென்னா இந்த மாதிரி எழுதிக்கலாமா, ஜி ஆஃப் எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ இது எழுதிக்கலாம், ரைட்டா. ரைட், இப்போ இதுலேருந்து அவங்க பர்டிகுலராக டினோட் பண்ணுறாங்க, ரைட்டா. இப்போ ஆர்த் மூமெண்ட்ஸ் எபவுட் ஆர்ஜின். இப்போ ஆறுங்கிறது நேச்சுரல் நம்பராக இருக்கணும், எக்ஸுங்கிறது ரேண்டம் வேரியபிள். ஸோ இதுக்கு ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனாக என்ன அர்த்தம்னா டிஸ்க்ரீட்டாக இருக்கலாம், இது பிடிஎஃபாக இருக்கலாம், பிஎம்எஃபாக இருக்கலாம், ரைட்டா. அதனால் ஜென்ரலாக எழுதியாச்சு. இப்போ ஆர்த் மூமெண்ட் எபவுட் ஆர்ஜின் ஃபார்முலா வந்து மியூ ஆர் டேஷ்னு சொல்லுவாங்க. மியூ ஆர் டேஷ் டேஷ் போட்டாலே ஆர்த் மூமெண்ட் எபவுட் மீன் ஆர்ஜின் அர்த்தம். இதை வந்து இஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஆர் டினோட் பண்ணுவோம், ஓகேங்களா. ஆக்சுவலாக இதுதான் கான்செப்ட். இந்த எக்ஸுங்கிற இதை வச்சு தான் நம்ம எழுதியிருக்கோம். ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஆஃப் ஆர்னு எழுதியிருக்கிறோம், ரைட்டா. ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது இந்த இடத்துல. அப்போது இது எழுதிக்கலாமா, அப்படி எழுதிக்கலாம், ரைட்டா. இப்போ ஆர்த் மூமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா வழக்கம் போல் எழுதுறது தான். இது என்னது கன்வர்ஜஸ் அப்சல்யூட்லி, ரைட்டா. ரைட், இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். இப்போது இதை மியூ ஆர் டேஷ்னா இ ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஆர்னு எழுதுறது, ரைட்டா. ரைட், இப்போ மியூ ஒன் டேஷ்னா யாருன்னா இ ஆஃப் எக்ஸ், ஓகே. மீ டூ டேஷ்னா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், மீ த்ரீ டேஷ்னா இ ஆஃப் எக்ஸ் கியூப், மீ ஃபோர் டேஷ்னா இ ஆஃப் எக்ஸ் ஃபோர், இப்படி எழுதிட்டே போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா சம்மில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பார்த்தீங்களா இதை வந்து அவங்க மியூன்னு எடுத்துக்குவாங்க. ஸோ அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால இதை வந்து மீன் எடுத்துக்குவாங்க, மியூ ஈக்குவல் மீன். இதை நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் எழுதியிருப்போம், மியூன்னு எழுதியிருப்போம், எல்லா இடத்துலையும் எழுதியிருப்போம். அதாவது பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன், ஓகே. பாப்புலேஷன் அதாவது ஸ்டாண்டர்ட் பாப்புலேஷன் ஒன்று வரும், இன்னும் நார்மல் பாப்புலேஷன் ஒன்று வருமா. ஸோ அதில் உள்ள மீன், ரைட்டா. ரைட், ரைட். இப்போ ஆர்த் மூமெண்ட்ஸ் எபவுட் ஆர்ஜின். இப்போ ஆர்த் மூமெண்ட்ஸ், ஓகே. ஆர்த் மூமெண்ட்ஸ் இது பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ ஆர்த் சென்ட்ரல் மூமெண்ட்ஸ் அப்படின்றது தான் ஆர்த் மூமெண்ட் எபவுட் மீனை பொறுத்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது வந்து ஆர்ஜினை பொறுத்து கண்டுபிடிக்கிறது, இது மீனை பொறுத்து கண்டுபிடிக்கிறது, சென்ட்ரல் மூமெண்ட்ஸ் வந்துடும். இதில் தான் உங்களுக்கு வேரியன்ஸ்லாம் ப்ளே ஆகும். இப்போது லெட் ஆர் பிலாங்ஸ் டு என் எக்ஸ் பி ரேண்டம் வேரியபிள் ஹேவிங் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ். ஆர்த் சென்ட்ரல் மூமெண்ட் வந்து இப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, இ ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூ அதோட பவரில் ஆர். ஸோ மீக்கு 0 போட்டாச்சு நம்ம இது கிடச்சிடும், ரைட்டா. ஸோ ஆர்த்து இது ஜென்ரல் கேஸ், இல்லைங்களா. ஸோ இது ப்ரொவைடே இது எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா இதுக்கு மியூ ஆர் இருக்குது. மியூ ஆருங்கிறது என்னென்னா சென்ட்ரல் மூமெண்ட்ஸ் டினோட் பண்ணுறது. மியூ ஆர் டேஷ்ங்கிறது மூமெண்ட்ஸ் எபவுட் ஆர்ஜின், இது மூமெண்ட்ஸ் எபவுட் மீன், ஓகேங்களா. ரைட், இப்போ மியூ ஒன் வந்து எப்போயுமே 0 அப்படி எழுதிக்கலாம். இது இ ஆஃப் எக்ஸு ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணியிருக்கோம். இ ஆஃப் சி வந்து கான்ஸ்டன்ட், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் வந்து கான்ஸ்டன்ட் தான், சாரி, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் வந்து கான்ஸ்டன்ட். இ ஆஃப் ஏஎக்ஸ் வந்து ஏ இ ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கலாம். இ ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பியை ப்ளஸ் ஆர் மைனஸ் பின்னு எழுதிக்கலாம், கரெக்டுங்களா. ஸோ இப்படி எழுதிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதை இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது தனித்தனியாக பிரிச்சுக்கலாமா. இப்போ இது வந்துடும், இது ரெண்டு சேம், மியூ அப்போ 0. அப்போது ஃபஸ்ட்டு மூமெண்ட் எபவுட் ஆர்ஜின் வந்து எப்பவுமே 0 ஆகும், ஓகே. சரி, அதாவது ஃபஸ்ட்டு மூமெண்ட் எபவுட்
ஃபஸ்ட்டு மூமெண்ட் அபவுட் மீன் இஸ் 0 ரைட்டா. ஃபஸ்ட்டு மூமெண்ட் அபவுட் மீன் இஸ் ஆல்வேஸ் 0. ஃபஸ்ட்டு அந்த சென்ட்ரல் மூமெண்ட் போட்டிருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு மூமெண்ட் அபவுட் மீன் இஸ் 0. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு மூமெண்ட் அபவுட் ஆர்ஜின் வந்து மீன். ஓகேங்களா. அது 0 வரணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா. இப்போ அடுத்து இப்போ μ1 சொல்லியாச்சு. அப்போ μ2 செகண்ட் சென்ட்ரல் மூமெண்ட் இது என்ன சொல்லுவாங்கன்னா வேரியன்ஸ்னு சொல்லுவாங்க. ரைட்டா. இது வேரியன்ஸ். இது ஆக்சுவலாக நம்ம என்ன இந்த ஃபார்முலா a-b ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ அந்த ப்ராப்பர்ட்டிலாம் யூஸ் பண்ணி எக்ஸ்பெக்டேஷன் ப்ராப்பர்ட்டிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். ரைட்டா. அதுமாதிரி μ3 தேர்டு சென்ட்ரல் மூமெண்ட் கேட்டாங்கன்னா e(x - μ the whole cube a - b the whole cube ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த ரிசல்ட் வந்துடும். ஓகேங்களா. இதே மாதிரி பவர் 4க்கு என்ன பண்ணிடலாம், பவர் 4க்கு என்ன சொல்லலாம், பைனாமியல் தியரம் எழுதியிருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி பண்ணிடலாம். பைனாமியல் தியரத்தை நம்ம யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இது முக்கியம். இந்த இதுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. μ3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா. μ4 வந்து இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா இதாக இருக்கும் μ3க்கு வரும் μ3 டேஷா, அப்புறம் இங்கே μ2 டேஷ் போட்டுருவோம். இது வந்து என்னென்னா 3C1க்கு உள்ளது, இது 3C2 உள்ளது. ரைட்டா. இது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே மாதிரி இங்கே எழுதிக்கலாம். ரைட்டா. நீங்கள் பாருங்கள் புரியும். இப்போ அடுத்த கான்செப்ட் என்னென்னா முக்கியமான வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் எம்ஜிஎஃப். இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக எம்ஜிஎஃப்னா என்னென்னு யாருக்கு தெரியும்னா, சாம்பிளிங் தியரி யாருக்கு கரெக்டாக தெரியுமோ அவங்களுக்கு தெளிவாக தெரியும். சென்ட்ரல் லிமிட் தியரம்னு உங்களுக்கு ஒரு கான்செப்ட் தெரியுமா? சென்ட்ரல் லிமிட் தியரம்ட்டு ஒரு முக்கியமான தியரம். ஆக்சுவலாக இந்த தடவை நீங்கள் டிஆர்பி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு படிக்கிறீங்கன்னா சென்ட்ரல் லிமிட் தியரத்தை கண்டிப்பாக படிச்சிருங்க. அதில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். சென்ட்ரல் லிமிட் தியரம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டா. ஸோ இதெல்லாம் அந்த இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் தான் இது மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனை பற்றி மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் டெக்னிக்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. இதில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷன், ரெண்டு இண்டிபெண்டன்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இது வந்து x1 ஃபாலோஸ் ஏ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன் வந்து μ1 வேரியன்ட் σ1². x2 ஃபாலோஸ் ஏ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன் வந்து μ2 σ2². போத் ஆர் இண்டிபெண்டன்ட். ஸோ அப்படி இருந்துன்னா ஸோ அதோட சம்மு என்னதுன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும். சம் ஆஃப் டூ இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ் வந்து ஆல்சோ ஏ என்ன வரும்னா இதாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதான் இங்கே போட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ அதுவும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும். அதை சொல்கிறது தான் நமக்கு சென்ட்ரல் லிமிட் தியரம். இன் ஜென்ரலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கப்போ இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கும் ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளும் ஃபாலோஸ் ஏ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தால் இது ஒரு இந்த மாதிரி இது ஒரு ரேண்டம் வேரியபிளாக இருக்கும். இந்த ரேண்டம் வேரியபிளுக்கு நம்ம என்னது, இந்த ரேண்டம் வேரியபிளும் ஃபாலோஸ் ஏ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும். அதுக்கு மீன் இதுவாக இருக்கும், வேரியன்ஸ் இதுவாக. ஸோ ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். ஓகேங்களா. இந்த அடுத்து இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனை பற்றி இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் எம்ஜிஎஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. இது ரொம்ப ஈஸி தான். இப்போ எம்எக்ஸ் ஆஃப் டீன்னு போடுவாங்க. டீங்கிறது எனி ஃபிக்ஸ்டு ரியல் நம்பர். ரைட்டா. அப்போ இதுக்கு ஃபார்முலானா இ பவர் டிஎக்ஸ் கேபிட்டல் எக்ஸ். அப்புறம் இது இப்படி எழுதினா நம்ம ஆட்டோமேட்டிக்காக இது இப்படி எழுதிடலாம் நமக்கு தெரியும். இந்த கேபிட்டல் லெட்டருக்கு ஸ்மால் லெட்டரை மாற்றி வழக்கம் போல் நம்ம எழுதிடலாம். ஓகே. இது ரெஜிஸ்டர் ஆகணும் அவசியம் கிடையாது. ஓகே. இந்த ப்ரொவைடட் ஸோ இந்த இது வந்து அப்சல்யூட்லி கன்வர்ஜெண்டாக இருந்தால் இது ரெஜிஸ்டர் ஆகும், இல்லைன்னா இருக்குன்னு அவசியம் கிடையாது. ரைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எம்ஜிஎஃப். ஸோ எம்எக்ஸ்டி இஸ் கால்டு எம்ஜிஎஃப் ஆஃப் எபோட் ஆர்ஜின். ஓகே. இதுக்கு இன்னொரு பேர் என்ன, அதாவது பொதுவாக மூமெண்ட் ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் எம்எக்ஸ்டின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பர்டிகுலராக என்ன எபோட் ஆர்ஜினை பற்றி மட்டும் படிப்போம். ஏன்னா அடுத்து வந்து எபோட் சம் பாயிண்ட் பார்ப்போம். ஓகே. எபோட் சம் ஃபிக்ஸட் பாயிண்ட் பார்ப்போம். ரைட். இப்போ பாருங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். எம்எக்ஸ் ஆஃப் இதெல்லாம் சிம்பிளான ப்ராப்பர்ட்டி. நீங்கள் அதே ஜஸ்ட் ஃபார்முலா இருந்து தூக்கி போட்டோம். எம்எக்ஸ் ஆஃப் டியா இதை எப்படி எழுதிக்கிறோம், இ பவர் டிஎக்ஸ்னு போட்டுக்கலாமா. இதை அப்படியே எக்ஸ்பெக்டேஷன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணால் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இஎஃப்எக்ஸ்னா μ1 டேஷ், இஎக்ஸ்2னா μ2 டேஷ். அப்போ இதுதான் இந்த மாதிரி ஒரு சீரீஸ் கிடைக்கும். ஓகே. ரைட். இப்போ ஆக்சுவலாக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பைனாமியல் பாய்சான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் இப்படி தான் கண்டுபிடிப்போம். ரைட்டா. ஆக்சுவலாக எம்எக்ஸ் ஆஃப் டிங்கிறது இங்கே உள்ளது. அப்போது
ஒரு நம்ம எம்எக்ஸ்டி கண்டுபிடிச்சோம்னு வச்சுக்கோங்க. எம்எக்ஸ்னா மூமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சுன்னா அது இந்த சைடு இருக்கும். அப்போ அதுவும் ஃபங்க்ஷன் ஆஃப் டீயில் இருக்கும். இப்போ இதுவும் ஃபங்க்ஷன் ஆஃப் டீயில் இருக்கா. அப்போ அந்த கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவேட் பண்ணி என்ன பண்ணலாம், அந்த ஆர்த் மூமெண்ட்ஸ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? எம்எக்ஸ் ஆஃப் டி உங்களுக்கு தெரியும்னா இது அங்கே இந்த சைடு எழுதிருவீங்க. அதுவும் ஒரு சீரிஸ் ஃபார்மெட்டில் இருக்கும். இது ஒரு சீரிஸ் ஃபார்மெட். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணி இந்த மீ1 டேஷ் மீ2 டேஷ் மீ3 டேஷ்லாம் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அது அதோட ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகேங்களா? அடுத்து இந்த ரிசல்ட் இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக நாங்கள் இதை வச்சு தான் என்ன பண்ணோம், மீன் வேரியன்ஸ் கண்டுபிடிப்போம். ஆக்சுவலாக என்னென்னா மீன் வேரியன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் சில டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. அப்போ ஆனால் அதுக்கு வந்து எம்ஜிஎஃப் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? எம்ஜிஎஃப் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். அப்போ அதில் டீக்கு 0 போட்டால் இது கிடச்சிரும். டீக்கு நம்ம 0 போடும்போது இப்போ ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கும்போது மீ1 டேஷ் கிடச்சிரும். செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடி மீ2 டேஷ் கிடச்சிருக்கும். அப்போ மீ1 அப்போ மீன் வேரியன்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ரைட். இப்போது இது ஒரு இம்பார்ட்டன்ட். அட் t = 0, அதாவது ஆர்த் டெரிவேட்டிவ் ஆஃப் எம்ஜிஎஃப் ஆஃப் எக்ஸ் அட் t = 0. ஸோ எம்ஜிஎஃப்க்கு ஆர்த் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி அதில் டீக்கு 0 கொடுத்தா என்ன கிடைக்கும்னா ஆர்த் மூமெண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஆர்த் மூமெண்ட்ஸ் கிடைக்கும். இது முக்கியமான ரிசல்ட். அடுத்து இப்போ y = ax, எக்ஸுங்கிற ரேண்டம் வேரியபிள் வச்சு எழுதக்கூடிய அனதர் ரேண்டம் வேரியபிள்ஸ். ஓகே, இப்போ இது அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணாலே வந்துடும். இந்த ஃபார்முலாவில் அப்படியே தூக்கி போடுங்க, அவன் வந்துடும். இப்போ ஒரு பிடி வந்து தனியாக வந்துடும். இது வந்து எம்எக்ஸ் e⁴ax இருக்கும். அப்போ அந்த எம்எக்ஸ் ஆஃப் 18 எழுதிக்கலாம். ஜஸ்ட் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி எழுதுறது. ரைட்டுங்களா? ரைட். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ x1 x2லாம் லீனியர்லி இண்டிபெண்டாக இருக்கணும். ஓகே, லீனியர்லி இண்டிபெண்டாக ரேண்டம் வேரியபிள்ஸாக இருந்துச்சுன்னா இந்த இதை அந்த அடிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் எழுதிடலாம். நான் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் என்ன ஆகும், e⁴a + b என்ன ஆயிரும், e⁴a × e⁴b மாறும். இப்போ அடிஷன் கொடுக்கும்போது எக்ஸ்பெக்டேஷனில் அடிஷனை கொடுக்கும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ அந்த ரூலில் அந்த மாதிரி அந்த லாஜிக்கில் அது வரும். ஸோ லீனியர் இண்டிபெண்டன்ஸ் வெரி ஸ்ட்ராங் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். இன் ஜென்ரல் ஆக்சுவலாக இது வந்து எழுதியிருக்கோமா, இது வந்து சாதாரண ரேண்டம் வேரியபிள்ஸுக்கு வராது. ஏதோ 2 ரேண்டம் வேரியபிள்ஸ் வராது, இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ் தான் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போ இன் ஜென்ரல் இங்கே லாஸ்ட் எழுதியிருக்கோம், அதை நான் பார்ப்போம். இதை பாருங்கள். ஸோ லாஸ்ட்டில் பாருங்கள், இந்த எழுதியிருக்கோமா, இன் ஜென்ரல் x1 x2 xnலாம் லீனியரி இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸாக இருந்துச்சுன்னா எம்எக்ஸ் இப்படி இருக்கிறத நம்ம என்ன செய்யலாம், இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இப்படி எழுதுவோம், m ஆஃப் summation i1 to n xi is equal to product i1 to n m xi of t ன்னு எழுதுவோம். ரைட்டா? ஸோ இதை தான் நம்ம என்ன சென்ட்ரல் லிமிட் தியரத்தில் யூஸ் பண்ணி நம்ம அதுக்கு ஆன்சரை கொண்டு வருவோம். ஓகேங்களா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போது அடுத்த கான்செப்ட் பாருங்கள். இப்போ மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் ரேண்டம் எபோட் எ பாயிண்ட். அங்கே ஆர்ஜின் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இங்கே ஜென்ரலாக பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கு ஃபார்முலா பாருங்கள், எம்எக்ஸ் அட் டி. இதான் ஜென்ரல் அட் ஏல கண்டுபிடிக்குது. அப்போ இ ஆஃப் டி எக்ஸ் -a போட்டுருங்க, அவ்வளோதான் கதை. சரியா? இது ஜென்ரல் கேஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா, இப்போ இதுலேருந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் எபோட் எ பாயிண்ட். சப்போஸ் அந்த பாயிண்ட்டை வந்து மீன் எடுத்துக்கிறோம், முக்கியமானது. அப்போ மீனை பொறுத்து கண்டுபிடிக்கும் போது என்ன சென்ட்ரல் லிமிட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? சென்ட்ரல் லிமிட்ஸ் கிடைக்கும். ரைட். இப்போது இது எப்படி எழுதியாச்சா, இதை எப்படி எழுதிக்கலாம். இப்போ எக்ஸ்போனன்ஷியல் சீரிஸ் வந்து எழுதியாச்சா. இப்போ இ அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்கும். இது என்னன்னா சென்ட்ரல் மூமெண்ட்ஸ், மீ1, இது மீ2, இது மீ3ன்னு வந்துடும். அப்போது அதே தான் இங்கே கான்செப்ட். ரைட்டா? இப்போ இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்னா சென்ட்ரல் மூமெண்ட்ஸ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? அடுத்து இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள், இ ஆஃப் எக்ஸ் = ஏக்கும் இந்த ரெண்டுக்கு என்ன ரிலேஷன் பாருங்கள். இது ஈஸியாக வந்துடும். இ ஆஃப் எக்ஸ் = ஏக்கும் எக்ஸ் = ஆர்ஜினுக்கு என்ன ரிலேஷன், இது ஈஸியாக வந்துடும். ஓகே, அடுத்த கான்செப்ட் வந்து கியூமுலன்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனுக்கு லாகரிதம் எடுத்தால் முடிஞ்சது. ரைட்டுங்களா? ரைட். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்னென்னா கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு ஒரு ஹேஸ் சம் நைஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ எக்ஸுங்கிற ரேண்டம் வேரியபிள் கொடுத்தாச்சு. அப்போ அதுக்கு ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் இருக்கும். எக்ஸுங்கிற டிஸ்கிரீட் ஆர் கண்டினியூஸாக இருக்கலாம். இப்போ இதுக்கு கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் டெஃபினேட் இந்த π ஆஃப் xt கொடுப்பாங்க. ஓகே, அப்போ இதுக்கு ஃபார்முலா வந்து எக்ஸ்பெக்டேஷன் e⁴itx. இதில் வந்து காம்ப்ளெக்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இது வந்து காம்ப்ளெக்ஸ் வேலிடு ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகே,
காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ பை ஃப்ரம் ஆர்லேருந்து சிக்கு போகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ரைட். ஸோ இதுக்கு இப்படி இது வழக்கு இப்படி எழுதியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எழுதிடுவோம். ரைட்டா? ரைட். இப்போ இதோட ப்ராப்பர்ட்டி என்னென்னு பாருங்கள். ஆக்சுவலாக என்ன கான்செப்ட்னா, இப்போ ஒரு எக்ஸுக்கு ரேண்டம் வேரியபிள் கொடுக்குறோம். ஓகே, அதுக்கு மூமெண்ட் ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகலாம், ஆகாமல் போகலாம். பட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட். ஓகே, ஸோ எம்எஸ்சி லெவலில் படிக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ இது கண்டிப்பாக தெரியும். அதேமாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனும் பிடிஎஃப் எக்ஸிஸ்ட் ஆகணும் அவசியம் கிடையாது. பட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய கண்டிஷன் இருக்குது. இப்போ வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும். என்ன காரணம்னா பை எக்ஸ் ஆஃப் டி வந்து லெஸ் than or equal to 1. ஆக்சுவலாக அந்த இருக்கா. ஸோ நம்ம மாடுலஸ் வேல்யூ அப்ளை பண்ணுவோம். ஓகே, மாடுலஸ் வேல்யூ அப்ளை பண்ணும்போது என்னன்னா இது நான் நெகட்டிவாக இருக்கும். அதனால் திஸ் வேல்யூ 1ன்னு மாறிடும் உங்களுக்கு. அப்போது ஸோ லெஸ் தென் 1ன்னு வந்துடும். ஓகேங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? பை டி ஆஃப் இது லெஸ் than or equal to 1 எதனாலனா இங்கே மாடுலஸ் எடுப்பீங்க. மாடுலஸ் இங்கே மாடுலஸ் எடுத்துருக்கீங்க. இப்போ மாடுலஸ் இது நான் நெகட்டிவ் லெஸ் than or equal to நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இப்போ லெஸ் than or equal to 1ன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போது பை ஆஃப் டி வந்து லெஸ் than or equal to 1 ஃபார் எவ்ரி டி பிலாங்ஸ் டு ஆர். இதை 1 தான் பை ஆஃப் 0. கரெக்டா? இங்கே பை ஆஃப் 0ல் வந்து பை ஆஃப் டியில் போய் இங்கே எக்ஸ் எழுத மட்டுருக்குமா? ஓகே, அது இல்லைன்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ டிக்கு 0 கொடுத்தீங்கன்னா இந்த 1 தான் இதாக இருக்கும். அதுதான் நம்ம இங்கே எழுதியிருப்போம். ஸோ பை எக்ஸ் ஆஃப் டி வந்து பை ஆஃப் ஓகே லெஸ் than or equal to. ஓகேங்களா? அப்புறம் இந்த கேஸ் சிமெட்ரிக் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. பை எக்ஸ் ஆஃப் டி இது காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் கான்ஜுகேட் எடுக்கிறீங்க. பை எக்ஸ் ஆஃப் மைனஸ் டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ரைட்டா? ரைட். அடுத்து என்ன செய்வாங்க, இந்த சிஎக்ஸ் எடுத்துக்கலாம். ஒய் எக்ஸுங்கிற ரேண்டம் வேரியபிள் வச்சு புதுசாக ஒரு ரேண்டம் வேரியபிள் ஜென்ரேட் பண்ணி அதுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறாங்க. இது ஜஸ்ட்டு நீங்கள் அதை ஃபார்முலாவில் எழுதுனாலே அதுலேருந்தே வந்துடும் உங்களுக்கு. ரைட்டா? அதே மாதிரி சம்மும் அதாவது லீனியர் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது இதை வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் எழுதிடலாம். அப்போ இன் ஜென்ரல் லீனியர் இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது நம்ம மல்டிப்ளிகேஷன் எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது வந்து ஒரு ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது நம்ம பின்னாடி படிப்போம். பின்னாடி பைனாமியல், பாய்சான், நார்மல் எல்லாத்துக்கும் நம்ம என்னது மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனும் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபங்க்ஷனும் படிப்போம். ஓகேங்களா? இப்போ அடுத்த கான்செப்ட். ஸோ அவ்வளோதான் முடியும். அடுத்து என்னென்னு பாருங்கள். ஸோ ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் இதெல்லாம் டேரெக்டாக ஒன் வேர்டில் கேட்கக்கூடிய ரிசல்ட் எல்லாமே. ஓகேங்களா? இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் என்ன வரும்? கான்ஸ்டன்ட் இ ஆஃப் ஏஎக்ஸ் வந்து என்னது ஏஇஎஃப்எக்ஸ்னு இஎஃப் அந்த ஃபார்முலாவிலேருந்து போட்டால் வந்துடும். ரைட்டா? இது வந்து என்னது ப்ளஸ் ஆர் மைனஸ் பி. இது வந்து ஜஸ்ட்டு ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் நம்ம தனித்தனியாக எழுதிக்கலாம். அப்போ அதேமாதிரி ஜென்ரலாக என் ரேண்டம் வேரியபிள்ஸுக்கு இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடிஷன் சப்ரேஷன்ஸ் ப்ராப்ளம் இல்லை. நான் இஎஃப்எக்ஸுங்கிறது நம்ம லீனியராக தான் இருக்கும். வேரியன்ஸில் தான் நமக்கு வந்து என்னென்னா லீனியரும் வரும், நான் லீனியர் வரும். அதாவது எக்ஸ்ஐ டேர்ம் வரும், எக்ஸ்ஐ ஸ்கொயர் டேர்ம்லாம் வரும். ஓகே, எக்ஸ்ஐ ஸ்கொயர் எக்ஸ்ஐ எக்ஸ்ஜே டேர்ம்லாம் வரும் வேரியன்ஸ். அப்போ அங்கே வந்து அங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரைட்? இங்கே பிரச்சனையே இருக்காது. ரைட்? இதே நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ மல்டிப்ளிகேஷனில் போகிறேன். ஸோ முக்கியமான ரிசல்ட்டு. ஸோ மல்டிப்ளிகேஷன் போகும்போது அது ரேண்டம் வேரியபிளாக மட்டும் இருந்தால் பார்த்தா அது லீனியர் இண்டிபெண்ட்டாக இருக்கும். அப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் E1 இன்ட்டு E2 வந்து E ஆஃப் X1 இன்ட்டு E ஆஃப் X2 இருக்கும். அப்போ X1 X2 லீனியர் இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸாக இருந்தால் இது பாசிபிள். ஓகேங்களா? அதே மாதிரி இன் ஜென்ரலாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். X1 X1 வந்து லீனியர் இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸாக இருந்துச்சுன்னா திஸ் இஸ் ட்ரூ. ஓகேங்களா? ரைட். அடுத்து வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் ரேண்டம். இதெல்லாம் ப்ராப்ளத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் எல்லாமே. ரைட்டா? சின்ன சின்ன ப்ராப்ளத்துக்கு என்ன செய்வாங்கன்னா இப்படி தான் சம்முக்கு சிம்பிளாக கேட்பாங்க. இப்போ இ ஆஃப் எக்ஸ் வந்து 3ன்னு கொடுத்துட்டு ஃபைண்டு இ ஆஃப் 3x + 4 என்னன்னு கேட்பாங்க. 3x + 4. அப்போ நம்ம என்ன செய்ய இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். இப்போ 3 இ ஆஃப் எக்ஸ் + 4ன்னு எழுதிக்கலாமா? இப்போ 3 × 3 + 4 அப்போது 9 + 4 வந்து 13. ஸோ இவ்வளோதான். இதுமாதிரி சிம்பிளான இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சது இந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது. ரைட்டா? ஸோ இப்படி தான் ஒன் வேர்டுக்கு செட் பண்ணுவாங்க. ரைட்டா? இதே இது வேரியன்ஸில் கான்செப்ட் மாறும். ஓகே, இப்போ வந்து அதாவது கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன வேரியேஷன் இருக்குது? நோ வேரியேஷன் தான் 0. அதுங்க பாருங்கள், அங்கே வந்து இது கான்ஸ்டன்ட்டு. கான்ஸ்டன்ட்டுக்கு எக்ஸ்பெக்டேஷன் என்ன வரும்? ஒரு விஷயம் கான்ஸ்டண்ட்டாக நடந்தது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதே தானே வரப்போகுது. ஸோ சி இங்கே கான்ஸ்டன்ட்டில் நம்ம வேரியேஷன் கண்டுபிடிக்க முடியாது, 0. அடுத்த ஒரு முக்கிய ப்ராப்பர்ட்டினா வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ். இந்த இடத்துல ஒரு நம்பர் இருக்குது. எங்கெல்லாம் ஏபிசிடி எழுதுறோன்னா அங்கெல்லாம் ரியல் நம்பர்னு அசியூம் பண்ணிக்கணும். அப்போ A² வேரியன்ஸ் எக்ஸாக வரும். ஸோ இது முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ரைட்டா? அப்போ இப்படி எழுதும்போது ஆயிரம்
இப்போ வேறு வேரியன்ஸ் அப்ளை பண்ணும்போது ஏ ஸ்கொயர் வேரியன்ஸ் வச்சுரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் வேரியன்ஸ் ஆஃப் ஜி வந்து 0 புரியுதுங்களா வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் வேரியன்ஸ் ஆஃப் சி நம்ம எழுதிக்கலாம் இப்போ இது என்னது ஏ ஸ்கொயர் வேரியன்ஸ் எக்ஸ் இது என்ன ஆயிரும் 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0 அதுதான் இங்கே எழுதியிருக்கிறோம் ரைட்டுங்களா ரைட் ஸோ இதை இப்போ இதே ப்ராப்ளம் வச்சுக்கோங்க இப்படி கொடுத்துட்டாங்க இதே கொஸ்டின் வந்து இப்போ வேரியன்ஸ் எக்ஸ் வந்து 2 கொடுத்துட்டு இப்போ வேரியன்ஸ் ஆஃப் 3x + 4 வேரியன்ஸ் ஆஃப் 4 - 5x இந்த மாதிரி கேட்குறாங்க வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணணும் 3 அப்படியே ஸ்கொயர் பண்ணணும் 3 ஸ்கொயர் வேரியன்ஸ் எக்ஸ் திஸ் வேல்யூ 0 ஓகே இங்கே என்ன பண்ணணும் 0 ப்ளஸ் -5 the whole square வேரியன்ஸ் எக்ஸ் நம்ம எழுதணும் ஓகேங்களா அப்போது இது ஒரு 9 வேரியன்ஸ் எக்ஸ் வந்து 2 கொடுத்துட்டாங்க அப்போது 18 ஆன்சர் ஸோ 25 ஸோ வேரியன்ஸ் இஸ் ஆல்வேஸ் நான் நெகட்டிவ் ஓகே ஸோ சம் கேஸில் 0 வரும் ஓகேங்களா நெகட்டிவ் வரவே வராது இப்போ வேரியன்ஸ் எக்ஸ் என்ன கொடுத்துட்டாங்கன்னா 2 கொடுத்துட்டாங்களா அப்போது 50 இஸ் த ஆன்சர் ரைட்டா வேரியன்ஸ் இஸ் ஆல்வேஸ் நான் ஸ்கொயர் டேர்ம்லாம் வரும் ஓகே எல்லாமே ஸ்கொயரிங் டேர்மாக இருக்கும் அதனால் நான் நெகட்டிவிட்டியாக வரும் ஓகேங்களா ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் பாருங்கள் ரைட் இப்போது இதுலேருந்து என்ன விஷயம் நான் எழுதிக்கலாம் ஒரு முக்கியமான விஷயம் அதாவது இந்த சிஏ எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு இதை பற்றி தெரியும் இந்த சேஞ்ச் ஆஃப் ஆர்ஜின் சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல்லாம் என்னென்னு தெரியும் ஓகேங்களா அப்போது சின்ஸ் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பியா இப்போ நம்ம வேரியன்ஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் இதுலேருந்து என்ன தெரியும்னா வேரியன்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆர்ஜின் ஓகே இப்போ ஆர்ஜின் அதாவது எக்ஸ் ப்ளஸ் பியை வந்து நம்ம எக்ஸுக்கு இழுத்து கொண்டு வந்துருக்குறோம் ஆர்ஜினுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம் அப்பயும் அது என்னது மாறலை அதான் இண்டிபெண்ட் இப்போ சின்ஸ் வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஏ ஆஃப் வேரியன்ஸ் எக்ஸ் இது எழுத முடியாது அப்போ அதனால் வேரியன்ஸ் இஸ் நாட் இண்டிபெண்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் நீங்கள் ஸ்கேலை சேஞ்ச் பண்ணி கொண்டு வர முடியாது ரைட்டா அதாவது மல்டிப்ளிகேஷன் சொல்லுவாங்க இங்கே ரைட்டுங்களா ஆக்சுவலாக இங்கே வந்து எக்ஸை வந்து நம்ம இது பண்ணுறது ஸ்கேல்லாம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அது இங்கே வராது ரைட்டா இப்போ அதே தஃபர் இது முக்கியமானது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேரியன்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆர்ஜின் பட் நாட் சேஞ்ச் ஆஃப் நாட் ஆஃப் ஸ்கேல் ஓகே இது ஒரு முக்கியமான ரிசல்ட் அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் பாருங்கள் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ x1 x2லாம் ரேண்டம் வேரியபிளாக இருக்குது ரைட்டா இப்போது வேரியன்ஸ் ஆஃப் x1 + x2 வந்து நாட் ஈக்குவல் டு இப்படி வரணும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது ரைட்டா இப்படி வரணும் எதிர்பார்க்கவே கூடாது வராது ரைட்டா அதே நேரத்தில் லீனியர் இண்டிபெண்ட்டாக இருந்தால் வரும் லீனியர் இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி வரும் ஆக்சுவலாக அதாவது ப்ளஸ் வச்சு பார்த்தாலும் இங்கே அடிஷன் தான் வரும் ஸோ மைனஸ் வச்சு பார்த்தாலும் இங்கே அடிஷன் தான் வரும் இது முக்கியமான ரிசல்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே ரைட் இப்போ அடுத்து பாருங்கள் ஆக்சுவலாக என்ன காரணம்னா இப்போ வேரியன்ஸ் ஆஃப் x1 + x2க்கு ரிசல்ட் இதுதான் வேரியன்ஸ் x1 + வேரியன்ஸ் x2 + 2 டைம்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் x1, x2 இப்போ லீனியர் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுனால கோஎஃபிஷியன்ட் 0 ஆயிரும் அப்போது திஸ் ஈக்குவல் திஸ்னு வந்துடும் ஓகேங்களா அதே தான் இங்கேயும் வேரியன்ஸ் ஆஃப் x1 - x2க்கு ரிசல்ட் இது -2 டைம்ஸ் இப்போ இண்டிபெண்ட்னா இந்த வேல்யூ 0 ஆயிரும் அப்போ திஸ் ஈக்குவல் திஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம் ஓகேங்களா ஸோ முக்கியமான ரிசல்ட் இப்போ இன் ஜென்ரலாக என்ன பண்ணுறோம்னா இப்போ 2 இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள் எடுத்துருக்கோமா ஸோ இன் ஜென்ரலாக n லீனியர் இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ் எடுக்கும்போது திஸ் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் போட்டாலும் சரி இங்கே மைனஸ் போட்டு எது போட்டாலும் இங்கே என்னது இங்கே அடிஷன் தான் வரும் ஓகேங்களா அடுத்து ஒரு அப்போ ஜென்ரலாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்போ x1 x2 a2 x2 இந்த மாதிரி எடுக்கும்போது என்ன வரணும் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்தால் கூட உங்களுக்கு பிரச்சனை வராது ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்தால் கூட இப்போ இது வந்து a2 ஸ்கொயரு வேரியன்ஸ் x1 இப்படி எழுதிக்கலாம் ரைட்டா அது ஜென்ரல் ஏரியாஸ் என்ன ரீசன் இந்த ஃபார்முலா இப்போது இதுதான் இது ரைட்டா இதுக்கான ரிசல்ட் வந்து இது ஓகே இப்போ லீனியர் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதா இந்த வேல்யூ 0 ஆயிரும் அப்போது இந்த பார்ட் மட்டும் இருக்கும் அதுதான் இந்த பார்ட் ரைட்டா அப்புறம் நீங்கள் இந்த கேள்வி என்கிட்ட கேட்கக்கூடாது இப்போ வேரியன்ஸ் ஆஃப் XYன்னு கேட்பீங்க இது வந்து வெரி காம்ப்ளிகேட்டட் டேர்ம் ரைட்டா ஸோ ஏன்னா இதுவே காம்ப்ளிகேட்டட் என்ன அடிஷன்லே குவாட்ரேட்டிக் xi ஸ்கொயரு xi xj டேர்ம் ஃபார்ம் பண்ணும் இப்போ இது வந்து அதோட பயங்கரமாக போகும் ரைட்டா அதனால் வேரியன்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் வந்து வெரி டஃப் ஓகேங்களா ஸோ அதனால் அவங்க அதை கொடுக்கவே இல்லை சரி அடிஷனலே நிப்பாட்டிக்கிட்டாங்க வேரியன்ஸ் ஆஃப் லீனியர் காம்பினேஷன்லேயே முடிச்சுட்டாங்க ரைட்டா ஸோ மல்டிப்ளிகேஷன்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் கான்செப்ட்னா கோஎஃபிஷியன்ட்ஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா நம்ம ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணுவோம் நினைக்கிறேன் ஆக்சுவலாக ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் என்னது
கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய்யா ஸ்கொயர் வருமா வேரியன்ஸ்னு இருக்கும் ஒன் செகண்ட் ஸோ இந்த ஆர்மல் சார் புக் வந்து ஓரளவு நல்லாயிருக்கும் பேசிக் பிஎஸ்சி லெவலில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் அதை வச்சு கொஞ்சம் படித்தா நல்லாயிருக்கும் ஸோ நான் கொடுக்குறது சீக்வன்ஸாக இருக்கும் படிக்கிறது ரைட்டுங்களா நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கணும் அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரியாது அவங்க என்ன சொல்ல வராங்கன்ட்டு ரைட்டா இருக்கா அடுத்து தான் சிக்மா எக்ஸ் தான் சார் ஸ்கொயர் வராது ஓகே படிச்சிருமா ஓகேங்களா ரைட் ஸோ திஸ் ரிசல்ட் அப்போ நம்ம வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் ரேங்க் கார்ரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்டில் ஸோ இண்டிபெண்ட்டாக இருந்தால் இது 0 ஆயிரும் அப்போ வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் அன்கார்ரிலேட்டட்னு படிப்போம் ரைட் அது அங்கே படிக்கும்போது பார்த்துக்கலாம் இது நெக்ஸ்ட் பாருங்கள் ரெண்டு இங்கே ஆக்சுவலாக கோவேரியன்ஸ்னால 2 இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் 2 ரேண்டம் வேரியபிள்ஸ் வரணும் ஒன்று மட்டும் வச்சு பண்ண முடியாதுட்டா அதாவது இது மல்டிவேரியேட் ரேண்டம் வேரியபிள்ஸில் போகும் ஓகேங்களா இப்போ கோவில் எக்ஸ் கமா ஒய் வந்து தான் ஃபார்முலா இ ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் டி ஆஃப் ஒய் ரைட் இப்போது இதே இது ஏஎக்ஸ் ஸ்கேல் எடுத்துக்கிறேன் ஏஎக்ஸ் பி ஒய்னு எடுக்கும்போது ஏபின்னு வந்துடுது ரைட்டா இப்போ ஜென்ரலாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க ஓகே ஜென்ரலாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க சப்போஸ் இது முக்கியமானது இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் லீனியர் இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா கோஎஃபிஷியன்ட் 0 வரும் கோஎஃபிஷியன்ட் 0ன்னு அர்த்தம் இந்த ரெண்டு இதுவும் சேமாக வந்துடும் அதை எழுதியாச்சு பட் இதோட கான்வர்ஸ் நாட் ட்ரூ கோஎஃபிஷியன்ட்ஸ் 0வாக இருந்தால் அந்த எக்ஸும் ஒய்யும் லீனியர் இண்டிபெண்ட்டாக இருக்குன்னு அவசியம் கிடையாது ஓகே அடுத்து ஜென்ரலாக இப்போ கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் சிஎக்ஸ் ப்ளஸ் டிஒய் இந்த எக்ஸ் ஒய்ங்கிற ரேண்டம் வேரியபிள் வச்சு புதுசாக ஒரு ரேண்டம் வேரியபிள் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு கோஎஃபிஷியன்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ அது வந்து இந்த ரிசல்ட் வரும் ஓகேங்களா இது தனியாக வரும் இது இல்லை வேண்டாம் ஓகேங்களா ஸோ திஸ் இஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இது ஸோ இதில் நம்ம வந்து ஃபஸ்ட் சாப்டரில் வந்து 95% நம்ம முடிச்சிட்டோம் ஸோ இன்னும் பார்க்க வேண்டியது என்னென்னா மீன் எப்படி கண்டுபிடிக்கலாம் மீன் ஆல்ரெடி உங்களுக்கு மீன் இந்த மீடியன் மோடு மட்டும் கொஞ்சம் பார்க்கணும் மீடியன் எப்படி கண்டுபிடிக்கிறோம் மோடு எப்படி கண்டுபிடிக்கிறோம் அது மட்டும் பார்த்தாச்சுன்னா இந்த இது கம்ப்ளீட் ஆகிடும் ஓகேங்களா அப்புறம் எம்ஜிஎஃப்லாம் ஒரு சில 1-2 ஃபங்க்ஷனுக்கு மட்டும் போட்டு பார்ப்போம் ஓகே ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ இதோட ஃபஸ்ட் சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம செகண்ட் சாப்டர் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ப்போம் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் நார்மல் அப்புறம் என்னது ஜியாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் போன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்புறம் என்னது சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் காமா டிஸ்ட்ரிபியூஷன் நிறையா போகும் ஓகேங்களா ஸோ அது பின்னாடி பார்ப்போம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்